ஹலோ வணக்கம். இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சோடா மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் இப்போ நல்லா பிசைகிறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஒரு கை அளவுக்கு நான் ரவை போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன். வெங்காயம் பச்சை மிளகாய் தான் இதுக்கு காரம். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி பழம் அரைஞ்சிக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ உருளைக்கிழங்கை வேவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ புட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுமா. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். மினிட்ஸ் ஆகிடுச்சுமா. சுகர் நல்லா திக்னஸ்ஸாக ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம்.